அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் அக்டோபர் 2ஆம் தேதியில் இருந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாகன லாபம் ஏற்படுங்க. தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளால் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்னப்படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது ரொம்ப நல்லதுங்க. கௌரவம் உயர ஆரம்பிக்கும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக நீங்க தீர்த்து வைத்திடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. அதே மாதிரி திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் நீங்க கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவே முடியும், கைகூட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லுங்க. தங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஆரோக்கிய ரீதியாக சிறு மேன்மை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அடிக்கடி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்த ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யலாம். வியாபாரத்தை விரைவுபடுத்துவீங்க. எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் குவியலாம். வேலைகளையும் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் முழுவதும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். இந்த கால துவக்கம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அதனால நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முடித்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள் இந்த காலத்தினுடைய பிற்பகுதியில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். மந்தமான போக்கு சில நேரங்களில் உண்டாக தாங்க செய்யும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் உடனடியாக வெற்றி கிடைக்காது அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் மற்றபடி பெரிய அளவில் பயப்படுவதற்குரிய எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. உடனே வெற்றி கிடைக்காது. இருந்தாலும் ஒரு சிறிது காலத்திற்கு பிறகு கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக முடிய எந்தவித அச்சப்பாடும் கிடையாது. அதே மாதிரி சந்தோஷம் குடும்பத்தில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகிறாங்க. தங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குங்க. விடாமுயற்சியை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம். தலைகணம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை பணிவோடு ஏற்றுக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் பெரிய சாகசத்தையே நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். சோம்பேறித்தனத்தை தூர வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பகல் நேரத்தில் தூங்காமல் வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு
சேராது. அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரணை ரொம்ப முக்கியங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. சில நேரங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு இருக்காது. அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி குழப்பமான நிலையில இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம். வியாபாரத்துல பார்ட்னரோடு சண்டை சலசலப்பு கூடவே கூடாதுங்க. விட்டு கொடுத்து நடக்க பாருங்க. இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும். வேலையும் வியாபாரமும் நினைச்சபடி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம். புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும். வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகளால் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும். இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். வாக்கு வன்மை ஏற்படும். தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகையும் சேரும். பதவி உயர்வும் தங்களுக்கு கிடைக்க பெறலாம். தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க. பணவரத்து இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும். குழந்தைகள் நலன்ல அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கை. அவர்களால் பண உதவி கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உற்சாகம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்குங்க. கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் குதூகலங்களும் உண்டாகலாம். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க. எதிர்பார்த்த பணமும் சேர வாய்ப்புகளும் இருக்கு. திறமைகள் அதிகரிக்கும். தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் பிறக்குங்க. இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். இதனால
பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்க பெறுவீங்க. பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க. சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம்.